வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சாட்டர்டே அன்னைக்கு உள்ள ஒரு விலாக் தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து விண்டருக்கு ஏற்ற மாதிரி எல்லாருமே குழந்தைங்கள்ல வந்து எல்லாருமே பெரியவங்க வரைக்கும் குடிக்கக்கூடிய வந்து ஒரு ஹெல்த்தியான மில்க் ஷேக் ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஒரு 10 பாதாம் எடுத்துருக்கிறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு 10 முந்திரி எடுத்துருக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா பேரிச்சம்பழம், இதில் உள்ள வந்து சீடை எடுத்துகிட்டு வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 பேரிச்சம்பழம் இதில் சேர்த்துருக்கிறேன். இதில் நம்ம வேறு எதுவும் இனிப்புலாம் சேர்க்க போகிறதில்ல. அதனால உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பேரிச்சம்பழத்தோட அளவு வந்து கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். எனக்கு வந்து இந்த 5 பேரிச்சம்பழமும் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருந்துச்சு. இந்த மில்க் ஷேக் பார்த்திங்கன்னா இந்த நட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 பேருக்கு பண்ணுற மாதிரி நான் இப்போ எல்லாமே எடுத்துருக்கிறேன். அடுத்ததாக இதில் பார்த்திங்கன்னா வந்து சூடான பால், காய்ச்சின பால், அதை நான் வந்து இதில் இப்போ நான் ஊற்றிக்கிறேன். இதை அப்படியே வந்து ஒரு 1 hour வந்து அப்படியே விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்லா ஒரு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நமக்கு வந்து டேட்ஸு, இந்த பாதாம், முந்திரி எல்லாமே அந்த பாலிலே வந்து நல்லா ஊறி வந்துருச்சு நமக்கு. இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வந்து மாற்றிட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்ட் ஆகிற அளவுக்கு நம்ம இதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாதாம் எடுத்து அதோட ஸ்கின்னை ஓப்பன் பண்ணிங்கனாலே ரொம்ப சாஃப்டாக வந்து ஓப்பன் ஆகும். அதுதான் வந்து நமக்கு வந்து நல்லா ஊறிடுச்சுன்னு தெரியும். இதில் இப்போ வந்து கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா வந்து ஏலக்காய் பொடி கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் வந்து இன்னும் கொஞ்சம் பால், அதையும் நான் சேர்த்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்ட்ரா வந்து 1 கப் வந்து பால் சேர்த்து எல்லாத்தையுமே பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு சர்விங் கிளாஸுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நான் எடுத்த மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 3 கிளாஸ் வரும். ஸோ இந்த மில்க் ஷேக் பார்த்திங்கன்னா விண்டருக்கு ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான மில்க் ஷேக் ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மா மேலே பாதாம் அப்புறம் வந்து சாப்ரான் போட்டு கார்னிஷ் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம துபாய் கார்டன் சென்டர் போயிட்டுருக்குறோம். இது பார்த்திங்கன்னா அல்கோஸில் இருக்குது. ஷேக் சையத் ரோடில் வந்து இந்த கார்டன் வந்து இருக்குது. இந்த கார்டன் சென்டர் பார்த்திங்க அப்படின்னா வந்து மெட்ரோவில் கூட வரலாம் நமக்கு. இது வந்து நல்ல ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. நான் முன்னாடி போட்டிருந்துருப்பேன் விண்டோர் பிளான் பர்ச்சேஸ், அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா கார் இருந்தால் மட்டும்தான் ஷாப்பிங் அங்கே பண்ணலாம். இங்கே பார்த்திங்கன்னா மெட்ரோவில் கூட வந்துட்டு நம்ம வந்து ஷாப்பிங் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நீங்கள் யாரும் வர மாதிரி இருந்தீங்கன்னா செக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கங்களாம். இப்போ வந்து நம்ம ரீச் பண்ணியாச்சு. இங்கே வந்து ஒரு ஒர்க் ஷாப் இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து இங்கே வந்திருக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து ஒர்க் ஷாப் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. இன்னும் 10 மினிட்ஸ் வெயிட் பண்ண சொன்னாங்க. அது வரைக்கும் வந்து நான் அவுட்டோர் பிளான்ஸ் மட்டும் கொஞ்சம் என்னென்ன இருக்குன்னு செக் பண்ணுறேன். இன்டோர் பிளான்ஸ்லாம் வந்து நான் பார்க்கல, பட் வர வழியில் பார்த்தேன். ஸோ வந்து எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு, பட் வீடியோ எடுக்கலை. இங்கே பார்த்திங்கன்னா செவ்வந்தி, கோழிக்கொண்டை, இந்த பிளான்ஸு சின்ன சின்ன பிளான்ஸ்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் பிளான்ட் எல்லாமே வந்து இருக்குது. மிளகாய் செடி, தக்காளி செடி, இந்த மாதிரி வந்து எல்லா வெரைட்டியான வெஜிடபிள்ஸுமே வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. விண்டர் பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பெரிய ஆரஞ்சா இல்லை லெமனா என்னன்னு தெரியல, அந்த மாதிரி இந்த பிளான்ட்ஸ்லாம் இருக்குது.
இந்த சைடு பார்த்தீங்கன்னா எல்லாமே அவுட்டோர் ஃபர்னிச்சர் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கார்டனுக்கு தேவையான எல்லா ஃபர்னிச்சர்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா இங்கே கஸ்டமைஸ் கூட பண்ணி தருவாங்க. அந்தளவுக்கும் வந்து இங்கே வச்சுருக்குறாங்க. ஃபர்னிச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வில்லாவில் இருக்கிறவங்க அது மாதிரிலாம் வந்து அவங்க கார்டன் பேக் சைடு வந்து கார்டன் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பிளேஸில் ஃபர்னிச்சர்ஸ்லாம் போடுறதுக்கு வந்து அவங்கெல்லாம் வாங்கிட்டு போவாங்க. இது பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. ஸ்விங்லாமே வந்து பாருங்கள் குழந்தைங்களுக்கு இல்லை பெரியவங்க கூட யூஸ் பண்ணுறது இந்த மாதிரிலாம் இருக்குது. இதெல்லாம் வந்து வில்லாவில் போட்டு வந்து அவுட்டோர் இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அவுட்டோர் பிளேஸ் ஏரியா இருக்கும்ல அதுக்கெலாம் வந்து செம்மையாக வந்து இங்கே வாங்கிட்டு போகலாம். இதோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது இங்கே. இது பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு பெரிய வந்து பேர் வச்சுருக்குறாங்க. இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா செம்ம ஹையாக வச்சுருக்குறாங்க வேறு. இதெல்லாம் வந்து அந்த அரபிக் ஹவுஸ் அவங்க வீட்டில் வந்து இதெல்லாம் வாங்கி வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸ்க்கு தேவையான பாட்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நிறைய பெருசாகவே வச்சுருக்காங்க இங்கே. கிட்ஸ் ஒர்க் ஷாப் இருந்துச்சு, அதனால தான் நாங்கள் இன்றைக்கி இங்கே வந்தோம். மற்றபடி வந்து பிளான்ட்ஸ் வந்து வாங்கிறதுக்காக இன்றைக்கி நாங்கள் இங்கே வரலை. நிறைய பார்த்திங்கன்னா இன்டோர் பிளான்ட்ஸ்லாம் நிறைய வெரைட்டி நிறைய அதில் அவைலபிளாக இருக்குது இங்கே. நம்ம வந்து மற்ற பிளேஸில் இருக்கிறத விட இங்கே நல்லா குவாலிட்டியாகவும் இருக்குது. நீங்கள் வேணால் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இங்கே வாங்கிக்கலாம். பட் வந்து கொஞ்சம் வந்து ப்ரைஸ் வந்து ஹையாக தான் இருக்கும். பட் அதோட பிளான்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே சூப்பராக இருக்குது. அதாவது காசுக்கேற்ற ரேட்டு பிளான்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே நல்லா இருந்துச்சு. பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் ஃபவுண்டைன் மாதிரி உள்ளது செட்டப் பண்ணுறதுக்காக அந்த திங்ஸ்லாம் வந்து இங்கே வச்சுருக்குறாங்க. நிறைய பிளான்ட்ஸ்லாம் நிறைய அவைலபிளாக இருக்குது. பார்த்திங்கன்னா இன்டோர் பிளான்ட்ஸ் அண்ட் அவுட்டோர் பிளான்ட்ஸ் அப்புறம் வந்து நிறைய வெரைட்டிஸில் வச்சுருக்காங்க இங்கே. பார்த்திங்கன்னா இப்போ கிட்ஸ் ஒர்க் ஷாப் பண்ணுற பிளேஸ்க்கு வந்துட்டோம். இது எப்போவாச்சும் தான் இந்த கிட்ஸ் ஒர்க் ஷாப் நடக்கும் இங்கே. ஸோ நான் வந்து பார்த்துட்டு இங்கே வந்து வந்தோம் இப்போ இன்றைக்கி. இது பார்த்திங்கன்னா ஒரு 10 grams பே பண்ணால் போதும். 10 grams பே பண்ணிங்க அப்படின்னா அவங்களே வந்து இது டூல்ஸ் அதுக்கு தேவையான பெயிண்டிங்க்கு தேவையான எல்லா திங்ஸுமே அவங்களே கொடுத்துட்றாங்க. இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களே வந்து என்ன ட்ராயிங் பண்ணணும் ஒரு சாம்பிள் பிக்சர் மாதிரி அவங்களே வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வந்து குழந்தைங்களுக்கும் காமிச்சிட்டு அவங்களும் வந்து என்ன பண்ணணும் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும்னு அவங்க சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கிட்ஸுக்கு வந்து சும்மா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான். ஸோ அவங்க வந்து லேர்ன் பண்ணிக்குவாங்க நல்லா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.